திண்டுக்கல் மாவட்டம் சேத்தூரில் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிச் சுற்றில் போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறி மாடுபிடி வீரர்கள் மைதானத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருக்கக்கூடிய சேத்தூர் ஊராட்சி சொரிப்பாரப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரன் பாறையில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி நடைபெற்றது. இன்று காலை முதல் இதில் 650 காளைகளும் 300 மாடிபிடி வீரர்களும் பங்கேற்பதற்காக பதிவு செய்திருந்தனர். இதில் 6 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு சுற்றுக்கும் 40 வீரர்கள் களமிறக்கப்பட்டு வந்தனர். ஐந்தாவது சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இறுதி சுற்றின் போது 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறங்காமல் காத்திருந்த நிலையில் 20க்கும் குறைவாக காளைகள் மட்டுமே இருந்த நிலையில் கடைசி சுற்று வீரர்களை களமிறக்குமாறு விழா குழுவினர் கூறினர். இதையடுத்து ஜல்லிக்கட்டு மைதானத்திற்குள் வந்த வீரர்கள் திடீரென மைதானத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு குறைவான காளைகள் இருப்பதால் நாங்கள் போட்டியில் பங்கேற்கவில்லை என விழா குழுவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை மைதானத்தை விட்டு வெளியேற்றினர். அப்போது ஆத்திரமடைந்த மாடுபிடி வீரர்கள் தங்களுக்கு ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்களால் வழங்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை கழட்டி அனைவரும் ஒட்டுமொத்தமாக மைதானத்தில் இருந்து வெளியே சென்றனர். பின்னர் 5வது சுற்றில் கலந்து கொண்ட வீரர்களை வைத்தே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று நிறைவு பெற்றது. ஜல்லிக்கட்டு முடிவுற்ற பிறகு அவிழ்க்கப்படாத காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஈடுபட்டு தற்போது காவல்துறையினரால் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிமாறன். ஒரு மாட்டுக்கு 2000 ரூபாய் டோக்கன் வாங்கிருக்காங்க. ஒரு குடி வீரருக்கு 300 ரூபாய் டோக்கன் வாங்கிருக்காங்க. ஒரு மகனுக்கு 1000 ரூபாய் செலவாகுது. நியாயம் பார்த்தாலும் நாங்க தான் பார்க்கணும். அதை மனசார்ந்து நான் பிடிச்சி போகல. 10 நாள் வரை இருந்து பிடிக்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்க. ஒரு குடியாரனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா பிஆர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.